அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நபார்டு வங்கி அறிவித்துள்ள கிரேட் ஏ ஆஃபீஸர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அசிஸ்டன்ட் மேனேஜர் 102 பணியிடங்கள், மாதம் 44,500 ரூபாய் சம்பளம், பொது மற்றும் ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் 850, விமன் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினருக்கு ₹100 விண்ணப்ப கட்டணம். குறைந்தபட்ச வயது 21ஆகவும் அதிகபட்சம் 30 உள்ளது. அரசு நிர்ணயித்துள்ளதில் வயது நீட்டிப்பு ரிலாக்ஸேஷன் உண்டு. கல்வி தகுதி டிகிரி, பிபிஏ, பிஎம்எஸ், பிஇ, பிடெக், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, எனி போஸ்ட் கிராஜுவேட் எம்பிஏ வித் பிஜிடிஎம். விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்யும் முறை: ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் 15 ஆகும். விண்ணப்பத்திற்கான வெப்சைட்டு நபார்டு ஆர்கனைசேஷன் .org. ரைட், இப்போ வாங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்குது, அதனுடைய சுருக்கம் தான் இருக்கு. இப்போ வாங்க, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதுதான் நபார்டுடைய விரிவாக்கம். கிரேட் ஏ ஆஃபீஸர் 102 பணியிடங்கள், ஆகஸ்ட் 15 விண்ணப்பிக்க வேண்டும். வெப்சைட்டு நபார்டு ஓஆருங்களா. இப்போ ஏற்கனவே எலிஜிபிலிட்டி என்னன்றது பார்த்தோம், வயசு என்னன்னு பார்த்தோம். இப்போ சொல்லியாச்சு. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜெனரல் கேட்டகரி 23, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ஃபினான்ஸு, கம்ப்யூட்டர், அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸ், ஃபுட் ப்ராசஸிங், ஃபாரஸ்ட்ரி, அப்புறம் பிளான்டேஷன், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், என்வரான்மெண்ட் இன்ஜினியர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆர்டிபிஎஸ், அது 45 போஸ்ட்டு. அதாவது அது பார்த்துக்கோங்க எத்தனை இருக்குன்னு பாருங்கள். அது 2 போஸ்ட்டு. ஆக மொத்தம் ஒரு ஜெனரல் கேட்டகரி, ஒரு எஸ்சி கேட்டகரி, ஆக மொத்தம் 102 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்களோ அந்தந்த சப்ஜெக்டுக்கு பிஜி, தகுதியான பிஜி வைத்திருக்க வேண்டும். இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா சிஏ, ஃபினான்ஸ்னா எம்பிஏ, கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் அல்லது கம்ப்யூட்டரில் பிஜி இருக்கணும். அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸு, ஃபாரஸ்ட்ரி, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிஜி இருக்கணும். டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஜி இருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சிவில் இன்ஜினியர் யூஜி போதும். எலக்ட்ரிக் இன்ஜினியர் யூஜி போதும். என்வரான்மெண்ட் இன்ஜினியர் யூஜி போதும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு போதும். இப்போ ரிசர்வேஷன் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. யூஆர்னா அண்டர்சர்வ், எஸ்சின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ். இப்போ மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 44 அண்டர்சர்வ், எஸ்சி 11, எஸ்டி 10, ஓபிசி 26, இடபிள்யூஎஸ் முன்னேறிய வகுப்பினருக்கு 9. ரைட்டுங்களா? இப்போ அண்டர்சர்வ் கேட்டகரியில் எஸ்சி வரலாம், எஸ்டி வரலாம், ஓபிசி வரலாம், இடபிள்யூஎஸ் வரலாம். ஆகவே இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு எஸ்சிக்கு 11 இடம் வச்சுக்கிட்டிங்கன்னா 11 இடம் மட்டும் இல்லை, அண்டர்சர்வில் 46 இடம் இருக்குது. ஆக மொத்தம் கூட்டினா எவ்வளவு? 57 எஸ்சிக்கு, எஸ்டிக்கு 10. ஆக மொத்தம் அவங்களுக்கு எவ்வளவு? 46 + 10 56. அதாவது உங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ளே ரோஸ்டுக்குள்ளேயும் வரலாம், அண்டர்சர்வ் கேட்டகரிக்குள்ளேயும் வரலாம். நம்ம அண்டர்சர்வ் கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியிலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் நீங்கள் கேட்டகரிக்குள்ளேயே வர முடியும். ஆக மொத்தம் எல்லாருக்கும் அவங்களுக்கு ரிசர்வேஷன் என்பது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு கொடுக்கறது இல்லை, எல்லாருக்கும் பகிர்ந்தளிப்பதே ரிசர்வேஷன் பாலிசி. இப்போ செலெக்ஷன் மெத்தடுன்றது என்னன்னு பார்த்துட்டோம் ஏற்கனவே. ப்ரிலிமினரி, மெயின்,
இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட். இப்போ ப்ரிலிமினரி டெஸ்ட்டு எப்போ ஃபஸ்ட்டு நடத்த போகிறோம்? ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி நடத்துகிறோம். ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயினுக்கு போவீங்க. ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறது எப்படி? ரீசனிங், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், டெசிஷன் மேக்கிங், ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமிக் அண்ட் சோசியல், அக்ரிகல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா? இப்போ இதில் நல்லா கவனிங்க. ரீசனிங், இங்கிலீஷு, கம்ப்யூட்டர், குவான்டிடேட்டிவ், டெசிஷன் மேக்கிங், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 6 பாடத்துக்கு 6 பகுதிகளுக்கு எல்லா கேள்விகளும் ஒன்று தான். எல்லா போட்டித் தேர்வுக்கும் இது பொதுவானது. இந்த நபார்டு பேங்க்கு மட்டும் புதுசாக என்ன இருக்குது சொல்லுங்கள்? எக்கனாமிக்ஸு, சோசியல் இஷ்யூ வித் ரெஃபரன்ஸ் டு ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டு ரூரல் பேங்க்னால ரூரல் பேங்க்கு, சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ரூரல் பேங்க், அதுக்கு 40 மார்க். சரிங்களா? அடுத்து இது அக்ரிகல்ச்சர் பேங்க்னால அக்ரி அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இன் ரூரல் இந்தியா, அதுக்கு 40 மார்க். 40 கேள்வி 40 மார்க். இப்போ எவ்வளவு? நீங்கள் 80 மார்க்குக்கு நீங்கள் புதுசாக படிக்கணும். கேள்விகள் ஹிந்தி, இங்கிலீஷில் இருக்கணும். ஆக மொத்தம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 200 கேள்விக்கு 200 மார்க்கு. ஆக மொத்தம் 120 நிமிடங்கள், 2 மணி நேரம். 200 கேள்வியை நீங்கள் 2 மணி நேரத்தில் அடிக்கணும்னா எவ்வளோ நேரத்தில் அடிக்கணும்? 120 நிமிஷத்தில் அடிக்கணும்னா செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸில் 1 மினிட் இருந்துச்சுன்னா எத்தனை மினிட்டில் அடிக்கணும்? 3/4 மினிட்டில் நீங்கள் ஒரு கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இது தொடர் பயிற்சியில் தான் முடியும். உங்களால் முடியும். நீங்கள் ஏற்கனவே 1லேருந்து 6 பகுதிகளை நீங்கள் படித்து வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது எக்கனாமிக், சோசியல் இஷ்யூஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ரூரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஆன் ரூரல் இந்தியா. சரிங்களா? இது மட்டும்தான், 7, 8 மட்டும்தான் நீங்கள் புதுசாக படிக்க வேண்டும். இப்போ நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வெப்சைட் அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரியர் நோட்டீஸ், மெனு பாரில் போய் கேரியர் நோட்டீஸ் போங்க, நபார்டு ஏ அசிஸ்டன்ட் மேனேஜர்னு போங்க. இப்போ நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி ஃபீஸை பே பண்ணி அப்ளிகேஷனை, இப்போ வெப்சைட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் 2வது நடுவில் இருக்குது பாருங்கள். என்ன வரும் உங்களுக்கு? இந்த ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு புதுசாக நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிடுங்க. ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அப்ளை ஃபில்அப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீங்கள் பரீட்சைக்கு தயாராகிற வேண்டிதான். லாஸ்ட் டேட்டு 15/8. ரைட்டுங்களா? இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அதாவது இந்த குரூப் 4, போலீஸ் வேலை, டிஆர்பி, விஓஓ, வாத்தியார் வேலை, நர்ஸு வேலை, இந்த மாதிரியான வேலை தான் ஆயிரக்கணக்கான பேர் எடுப்பாங்க. இந்த மாதிரி எம்பிஏ, ஃபிஷரிஸு, அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி இதெல்லாம் 1-2 தான் வரும். நீங்கள் அதை நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டாம். என்ன செய்ய வேணாம்? பயப்படவே வேண்டாம். நிச்சயமாக உங்கள் சப்ஜெக்டுக்கு ஏற்ற வேலை, ஆப்டான வேலை, நீங்கள் எக்ஸ்பர்ட்டு, ஸ்பெஷலிஸ்ட்டு, அதனால் உங்களுக்கு வேலை எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும். அதை நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் புதுசாக படிக்கக்கூடியது இந்த ரூரல் இந்தியாவை மட்டும் புதுசாக படிச்சிட்டிங்கன்னா போதுமானது. ஆகவே இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி. சம்பத்குமார், விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இன்றைய வெற்றி கல்வி சேவை நிறுவனங்கள். அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்காக இந்த நிறுவனம் சேவையாக செயல்பட்டு வருகிறது. உங்களது கல்விசார் தேவைகளுக்கு நீங்கள் இந்த காணொளியை தொடர்ந்து பாருங்கள். இந்த யூடியூப்பை தொடர்ந்து பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள், பிறருக்கு பகிருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு இது இந்த மேலும் மேலும் எங்களுக்கு ஊக்கமாக அமையும். நன்றி, வணக்கம். டாக்டர் சம்பத்.